இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் டாக்டர் பாத்துப்பாங்க. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, நல்லபடியா திரும்ப வந்துருவாங்க. சரியா? சரி, நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. இப்போதைக்கு ஹாஸ்பிடல் செலவுக்கு இத வச்சுக்கோங்க. பாண்டி, இது புடி. ஐயோ ஐயோ சிஸ்டர், என்ன இருக்கு, நான் பாத்துறேன். வைங்க, நீங்க வைங்க. பரவாயில்ல, வச்சுக்கோ பாண்டி. என்ன உங்க அக்காவா நினைச்சு இத வச்சு செலவு பண்ணிக்கோங்க. மீதி பணத்துக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. பாண்டி, நீ கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். இது கதிர் தானே? கதிருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அது நீங்க யாரு? எதுக்கு இந்த போட்டோவை நீங்க வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க? அக்கா, ஏதாவது சொல்லி கூப்பிடுங்கக்கா. அக்கா ப்ளீஸ் கர்ணா, சீக்கிரம் வாயா. அங்க போனோட கை உடைச்சிருக்கு. வரேன். மாப்ள, புவனா உங்களை தேடுற மாப்ள. நானே அவசரமா போயிட்டு இருக்கேன். போன் கொடுங்க. சீக்கிரம் வாங்க. பாவம், அவ அழறா. வரேன். வாய் பாத்தியா, கை பாத்தியா? அண்ணி, என்னாச்சு? கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க. அது படியில கீழே விழும்போது கையும் சேர்ந்து அடிபட்டிருக்கும் போல இருக்கு கர்ணா. பாவம், வலிக்குதான். இவளால வாய் திறந்து எதுவும் பேச முடியாது. இவள கையில அடிபட்டது தெரியாமலே போயிடுச்சு. நானும் கவனிக்கவே இல்ல. இன்னும் எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோம் கடவுளே. என்னம்மா, இந்த மாதிரி எல்லாம் நீ தாவ கூடாது. இருக்கிறதே ஒரு கை, அந்த கையில அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அண்ணே, இவ என்ன அப்போல இருந்து எதையோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னன்னு எனக்கும் எதுவும் தெரியலையேப்பா. அடிபட்டதுல இருந்து கையும் காலையும் வச்சுட்டு இப்படி நீ என்னென்னமோ பண்றாளே. ஆனா அது என்னன்னுதான் எனக்கும் புரியல. பாவம், தலையில எதுவும் அடிபடலமா? ஐயோ, அண்ணே, வந்ததுல இருந்து இவ ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுக்காக தான் நான் வான்னு கூப்பிட்டீங்களா? என்னன்னு கேட்டு வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னடி கண்ணை உருட்டி போட்டு கொடுக்க பாக்குறியா? நோண்டிடுவேன் பாத்துக்க. மூச்சு விடக்கூடாது. மாப்பிள்ள, ஒரு வேலையை நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். இங்க ஒரு பொண்ணு அவங்க போன்ல நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க போன் வால்பேப்பர்லயே வச்சிருந்தாங்க மாப்பிள்ள. அது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஃபோன் பண்ணேன். யார் அது? என்ன சொல்ற? எப்ப பார்த்தா? இப்பதான் மாப்பிள்ள.
ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா, அதுக்குள்ளே அவள் எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அதான் அவள் யார் என்னன்னு கேட்கலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன். உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான பொண்ணாக தான் இருக்கணும். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லையே. அவள் எப்படி இருந்தான்னு சொல்லு. அவளுக்கு சின்ன மூக்கு, மாநேரம், காதில் வழக்கமாக போகிற கம்மல் இல்லாமல் சின்னதாக ஏதாவது போட்டிருந்தாளா? ஆமாம் மாப்பிள்ள சொன்னது சரிதான். அவள் காதில் சின்னதாக ஒரு கமல் மாதிரி தான் இருந்துச்சு. யார் அது? அது ஏன் சித்தி பொண்ணு தான். அவள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனான். ஓ அப்படியா? சரி மாப்பிள்ள. ஆமாம், எந்த ஹாஸ்பிட்டலு? இது சியான் ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ள. சரி, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. பேனிக் அட்டாக் வந்திருக்கு. இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா பேனிக் அட்டாக் வந்ததுனால ஒரு 2-3 நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர். நர்ஸ் கொஞ்சம் ஓகே பாருங்க. டாக்டர். பாத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. பயப்படாதம்மா, இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் தங்கச்சிங்களை நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. சரி, வாங்க. வாங்க. அக்கா, அம்மாக்கு திடீர்னு இப்படி ஆனதும் நான் பயந்தே போயிட்டேன்க்கா. நீ இல்லாம எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. அப்புறம் இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் வந்துதான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. இந்து அக்கா அவங்க கையில போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்க கொடுத்தாங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் இந்துக்கா. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல லீலா. இந்த இடத்துல என் அம்மா இருந்திருந்தா நான் இதுதான் பண்ணிருப்பேன். எனக்கு உங்க அம்மாவும் அதே மாதிரிதான். நான் எதையும் எதிர்பார்த்து இதை பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டேய், அந்த லீலா இங்கே தான் இருக்கான்னு அண்ணே சொன்னார். நல்ல சல்லடை போட்டு தேடுங்களா. நம்ம கிட்ட இருந்தா அவ மிஸ் ஆயிடவே கூடாது. புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம்.